ஹாய் மக்களே, நான் உங்கள் பக்ருதீன் பாய். இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 2 கிலோ சிக்கன் கிரேவி சமைக்க போகிறோம். சரிங்களா, 2 கிலோ சிக்கன் கிரேவி சமைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. எப்படி சமைக்க போகிறோன்னு பார்க்கலாம் வாங்க. 2 கிலோ சிக்கன் கிரேவி பீஸ் வெட்டி மஞ்சத்தூள் போட்டு நம்ம அலசி க்ளீனாக வச்சுருக்கோம். நம்ம இந்த சிக்கன் கிரேவிக்கு நம்ம ஒரு 150 கிராம் நாட்டு வெங்காயமும் ஒரு 5 பீஸ் பட்டை, லவங்கம் ஒரு 5 பீஸ் சேர்த்து நம்ம அரைச்சிக்கணும். அடுத்து ஒரு 250 கிராம் வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம், பல்லாரி வெங்காயம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தக்காளி ஒரு 300 கிராம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம். இஞ்சி ஒரு 75 கிராம், பூண்டு ஒரு 75 கிராம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். பெப்பர் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் சேர்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கூட்டு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 30 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். மல்லி தூள் ஒரு 40 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தனி மிளகாய் தூள் பார்த்திங்கன்னா ஒரு 25 கிராம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிக்கன் மசாலா அப்படின்ற பார்த்திங்களா, அந்த மசாலாவை ஒரு 30 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் நான் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு ஒரு 80 கிராம் அளவில் நான் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம தேவையானது எவ்வளோன்னு நம்ம ஃபினிஷிங்கில் நான் சொல்லிடுறேன். ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 200 ml நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை இதில் சேர்க்க போகிறோம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம். சரிங்களா. பொன்னிறமாக நல்லா நம்ம வதக்கிறோம். நம்ம வெங்காயம் போட்டு நம்மளுக்கு அந்த பொன்னிறம் வந்திருக்கு. சரிங்களா. பொன்னிறம் வந்திருக்கு. நம்ம என்ன பண்ண போகிறோம், இஞ்சி பூண்டை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் அடி பிடிக்கும், நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் சிம்மில் கூட வச்சு பண்ணலாம். இஞ்சி பூண்டு போட்ட உடனே மஞ்சத்தூள் போட்டு நல்லா அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற வரலையும் நம்ம வதக்கிறோம். சரிங்களா. நல்லா வதக்கிங்க. நம்ம பிரியாணியாக இருந்தாலும் சரி, கிரேவியாக இருந்தாலும் சரி, நல்லா ருசியாக செய்யணுன்னா என்ன பண்ணணும்னா நம்ம இஞ்சி பூண்டு தான் மெயின். இந்த இஞ்சி பூண்டை நம்ம ஓனாக அரைச்சிக்கணும். கடையில் பேஸ்ட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுன்னு சொல்லி, அதை வாங்காதீங்க. அது நல்லாவும் இருக்காது. நீங்கள் அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல இருக்கும், நல்ல வாசனை இருக்கும், நல்ல சுவை இருக்கும். இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். நான் இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்தமாரி தவறுகள் பண்ணுறதுனால உங்களுக்கு ருசி இல்லாத போயிடுது. பிரியாணியாக இருந்தாலும், கிரேவியாக இருந்தாலும், கறி குழம்பாக இருந்தாலும். அதனால் நம்ம இஞ்சி பூண்டு ஓனாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா அந்த இஞ்சி பூண்டு போட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு இருக்கோம். அந்த பச்சை வாசம் மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த அரைச்ச நாட்டு வெங்காயமும் அந்த பட்டை லவங்கெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை நம்ம சேர்க்குறோம். நம்ம அரைச்ச அந்த நாட்டு வெங்காயத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்கடி பிடிச்சிருந்தா நம்ம இப்போயே நல்லா க்ளீனாக பண்ணிக்கோங்க. சரிங்களா. அடி பிடிக்க மட்டும் விட்டுறாதீங்க. எப்போயுமே நீங்கள் ஓரளவு சிம்மில் வச்சு நீங்கள் சமைங்க. சரிங்களா. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தக்காளியை நம்ம அரைச்ச வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம இதில் சேர்க்குறோம். நாட்டு வெங்காயம் அரைச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம சேர்த்ததுக்கப்புறம் இதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்து நல்லா வதங்கட்டும். சரி. தக்காளி போட்டதுக்கப்புறம் நம்ம உப்பு இதில் சேர்த்து வதக்கணும். உப்பு நம்ம 80 கிராம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் பாதி உப்பு நம்ம சேர்த்து நம்ம வதக்கணும். அப்போ லாஸ்ட்டாக மீதி எவ்வளோ உப்பு போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சரிங்களா. இப்போ இப்படி சேர்த்து நல்லா உங்களுக்கு நல்லா ட்ரையாக வதக்கிங்க. மீதி மசாலாலாம் நான் எப்போ சேர்க்குறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நல்லா நம்மளுக்கு வதங்கியிருக்கு, நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம அனைத்து மசாலாவும் நம்ம இதில் சேர்க்க போகிறோம். சரிங்களா. நம்ம சொன்ன அந்த சிக்கன் மசாலாவும் சேர்த்துட்டோம், தனி மிளகாத்தூளும் சேர்த்துட்டோம், மல்லித்தூளும் சேர்த்துட்டோம், கூட்டு மிளகாத்தூளும் நம்ம சேர்த்துட்டோம். பெப்பர் மட்டும் கறி நல்லா இறக்கும் போது நம்ம சேர்த்துக்க போகிறோம். சரிங்களா. இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி போடும்போது உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஆகிடும். அப்போ அடி போயிட்டு கூட வாய்ப்பு இருக்குது. நீங்கள் சிம்மில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம இப்போ இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே சிக்கன் சேர்க்க போகிறோம். சரிங்களா. அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த மசாலா எல்லாம் அந்த மேலே போட்டு இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு சாந்து
நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சரிங்களா, ஒரு மசாலா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம சிக்கன் இது மேலே நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நம்மளுக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ ஊற்றி நம்ம அந்த சிக்கனை வேக வைக்க போகிறோம். சரிங்களா, நம்ம மஞ்சத்தூள் போட்டு 2 கிலோ சிக்கன் அலசி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த மசாலாவில் இதை ஆட் பண்ணுறோம், சேர்த்துக்கிறோம். சரிங்களா, சேர்த்த உடனே நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் மிக்சிங் பண்ணிவிட்டு வேக விடுங்க. நல்லா சிக்கனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சரிங்களா, நம்ம தண்ணி இப்போது ஊற்ற தேவையில்ல, கொஞ்சம் அப்படியே அந்த மசாலாலாம் அந்த சிக்கனில் ஏறட்டும், நம்ம அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் விட்டு இப்போ ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம இதில் சேர்க்க போகிறோம். 1/2 லிட்டர் தண்ணி நம்ம சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி ஒரு மிக்சிங் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு பெப்பரும் மல்லித்தழையும் லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது சேர்த்துக்குவோம். ரைட்டுங்களா, இப்போது நல்லா வேக விடுவோம். அடி பிடிக்க விட்டுறாதீங்க, சிம்மில் வைங்க. நம்ம அதை 80 கிராம் உப்பில் பாதி தான் போட்டிருக்கோம். இப்போ நம்ம உப்பு செக் பண்ணிக்குவோம் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் எவ்வளோ இருக்குன்னு. உப்பு கம்மியாக தான் இருக்குது. நம்ம அந்த மீதி உப்பும் நம்ம சேர்த்துக்கிறோம். சரிங்களா, ஒரு 70 கிராம் அளவுக்கு நான் உப்பு சேர்க்குறேன். சரிங்களா, நீங்கள் வந்து பார்த்துட்டு சேர்த்துங்க. 70 கிராம் எனக்கு போதுமானதாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு டைம் பார்த்துக்குங்க. சரிங்களா, நல்லா 15 நிமிஷமாக நம்ம கொதிக்குது. இங்கே பாருங்கள், அதிலேருந்து அந்த எண்ணெய்லாம் நம்மளுக்கு பிரிஞ்சு நல்ல ஒரு மனம், நல்ல ஒரு வாசனை, நல்லா சூப்பராக நம்மளுக்கு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த பெப்பரை இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். அதாவது மிளகுத்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்க்க போகிறோம். நம்மளே அரைச்சிது, ஒரிஜினல் இது. 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துட்றோம். சேர்த்துட்டு நல்லா மிக்சிங் பண்ணிவிட்டு நல்லா பெப்பர் போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது நம்ம இறக்குற டைம் இது. மல்லியை ஒரு கை அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது ஆஃப் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டா நம்மளுக்கு இங்கே இருக்கிற அந்த கிரேவி, அந்த லைட்டாக தண்ணியாக தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் ட்ரை ஆகிடும். சரிங்களா, நீங்கள் இப்படி பண்ணுங்கள். கிரேவி உங்களுக்கு ஒரு ருசியான ஒரு கிரேவி, கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாரி ஒரு சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும். மக்களே, நம்ம வந்து ஒரு 2 கிலோ சிக்கன் கிரேவி நல்ல ஒரு சூப்பரான ஒரு சுவையில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வந்து செய்கிறது ஒன்றும் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். கிரேவி ரொம்ப நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நான் எப்பயும் சொல்கிறது தான், இஞ்சி பூண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்களே ஓனாக அரைச்சிக்கிங்க. ரொம்ப ஒரு ருசியான, ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, நல்ல ஒரு மனமான ஒரு சிக்கன் கிரேவி நம்ம செஞ்சிட்டோம். இன்னும் 1 கிலோ 1/2 கிலோ எப்படி செய்கிறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோலலாம் சொல்கிறேன். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோ நான் வந்து போட முடியும். சரிங்களா, தயவுசெய்து லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு அருமையான சிக்கன் கிரேவி செஞ்சாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.